எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்சூரன்ஸ் ட்ராப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவம், எனக்கு நடந்த ஒரு சம்பவம். அது உங்க கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கம். பாருங்களேன், நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 இன்சூரன்ஸ் பாலிசி என்கிட்ட இருந்திருக்கும். அதெல்லாம் நான் ஒழுங்காக கட்டியிருந்தேன்னா எனக்கு தேவைப்படும் போது ஒரு 2-3 கோடி ரூபாய் திரும்பி கிடைக்கிற மாதிரி இன்சூர் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபைனான்ஷியல் லாக்டவுன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நான் விற்றுட்டேன். அந்த காசை வச்சு கொஞ்ச நாள் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் சில பாலிசியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் நீங்கள் கட்டணும், கண்டிப்பாக கட்டணும். இடையில நீங்கள் 1 வருஷம் கட்டினீங்க, 2 வருஷம் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதெல்லாம் காந்தி கணக்கு, 1 ரூபா கூட திரும்பி வராது அப்படி சொல்லி எடுத்தாங்க. நம்மளால கட்ட முடியல. அப்போ என்னாச்சு, நான் எவ்வளோ கட்டியிருந்தாலும் அது காந்தி கணக்கில் போயிடுச்சு. அந்த மாதிரியே ஒரு 5-6 பாலிசி இருந்தது. அது இப்போ கேட்கும்போது அது சொன்னாங்க, நீங்கள் சொல்லி தானே கொடுத்தோம், நீங்கள் கெட்டலன்றது உங்கள் தப்பு தான், அதனால் அந்த காசு உங்களுக்கு 1 ரூபா கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எவ்வளோ லட்சத்தில் நஷ்டம் அதுன்னு விட்டுட்டோம். சமீபத்தில்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கட்டியிருக்கேன். கட்டிட்டு கிளைம் பண்ணி அந்த காசு உங்களுக்கு வராமல் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் வராமல் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், இது எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அவங்க சொன்ன, இன்சூரன்ஸில் இந்த மாதிரிலாம் சில இது இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வாங்கி தர முடியும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன இன்சூரன்ஸ் பாலிசியோட நம்பர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தர முடியுன்றதை நான் சொல்றேன் அப்படின்னு. ஒரு 5-6 பாலிசி சொன்னாலே அந்த நம்பர்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சேன். அவங்க அன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துட்டீங்கல்ல, நாங்களே ஹோம்ஒர்க் பண்ணி 1 வாரம் 10 நாளில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபா வந்துடும்ட்டாங்க. எனக்கு கேட்க அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன். நான் கேட்டேன், இதில் உங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்ன, நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை, அந்த பேங்க்கே, அதாவது எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம எடுத்துருக்கோம் அவங்க கமிஷன் கொடுத்துருவாங்க எங்களுக்கு, நீங்கள் 1 ரூபா கூட எனக்கு தர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல டீலு? அப்போ நான் சொன்னேன், சரி அப்போ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இங்கே தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு பாலிசி இப்போ கட்டிட்டு இருக்கீங்களா, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்தந்த வருஷம் கட்டுறதுக்கு இருக்குன்னு சொன்னேன். இல்லை, ஜென்ரல் இன்சூரன்ஸ் நீங்கள் ஏதாவது கட்டுறீங்களா, அது ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க, எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, எங்கிட்ட எடுக்கணும், எங்கே வேணால் எடுத்துக்க, ஆக்டிவாக இருக்குன்னு மட்டும் ஒன்று காட்டுங்க, இதை காமிச்சிட்டு நான் பாக்கியெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு எங்கேயோ இடிக்குது, இவங்க ஏதோ போய் சொல்கிறாங்க, ஏதோ ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நான் சொன்னேன், அப்புறம் கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். அப்போ நான் நினச்சேன், வேறு யாருக்கிட்டாவது இந்த மாதிரி பைசா வர வேண்டிய மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்து ஏதாவது ஒரு பாலிசி ஆக்டிவாகவும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கரெக்டான ஃபிட்டாக இருப்பாங்களா, அவங்க அப்ளை பண்ணால் ஒரு வாரத்தில் கிடைக்குதான்னு செக் பண்ணலாம்ல. அப்போ நான் என் தம்பிக்கிட்ட கேட்டேன், தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குது, ஒரு பாலிசி அவன் கேட்டலை, அதனால் அந்த காசு வரல, இனி ஒன்று ஆக்டிவாக இருக்குது, இதை ஒரு கேஸ் ஸ்டடியாக திருப்பி ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்க பார்த்தாங்க, அந்த ஆக்டிவாக இருக்கிற அந்த பாலிசியை பார்த்தாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இப்போ ஆக்டிவாக இல்லை, அவர் அதுக்கு காசு கட்டலை அப்படின்ட்டாங்க. அப்போது ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தா, ஆமாம் அவர் கட்டலை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இதை கட்டினா கூட இதுக்காக கட்டின மாதிரி தான் எடுத்துப்பாங்க, நீங்கள் கட்டிட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் அப்ளை பண்ணால் தான் நாங்கள் எதாவது பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னாச்சு, இதுக்கும் கிடைக்காது. 3வது அக்கா கிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது, ஆக்டிவாகவும் ஒரு பாலிசி இருக்குது, பைசா வர வேண்டிய மாதிரி ஒரு பாலிசி இருக்குது. அது நான் கேட்டபோது அது ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன்ற ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கீங்க, இந்த கம்பெனிக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பின்னு ஒரு கம்பெனிக்கு தான் நீங்கள் பண்ணணும், இந்த பாலிசி உங்ககிட்ட இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும், அது பண்ணால் நான் கண்டிப்பாக எங்கள் அக்காவுக்கு 2 லட்சம் ரூபா தர முடியும் அப்படின்னாங்க. அதாவது ஒரு பாலிசி தான் இருந்துக்கு போல இருக்கு, அதுக்கு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஏதோ இடிக்குது, இவங்க ஏதோ ஒரு பாலிசி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதான் எங்களுடைய முயற்சி.
இதில் பியூட்டி என்னென்ன, இவங்க வந்து இதை ப்ரெஷரைஸ் பண்ணுறது இல்லை. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பின்னு ஒரு பாலிசி சொன்னோம்ல, அதுதான் வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது இவங்க கிட்ட வாங்கினா தான் அவங்களுக்கு கமிஷன் வரும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இவங்க என்ன சொன்னால் பின்ற பாலிசி எடுங்க, இந்த பர்டிகுலர் நிறைய பாலிசி இருக்கும்ல, ஒரு எல்ஐசியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசி இருக்கும்ல, அது ஸ்பெசிஃபிக்காக இந்த பாலிசி எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட எடுங்க, எங்கிட்ட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், நான் அது பாலிசிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க இன்சூரன்ஸ் விற்கிறது தான் காரணமாக இருந்ததுன்னா அவங்களோட பாலிசியை வைக்க சொல்லுவாங்க, அவங்க கிட்ட தான் வாங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க என்ன எங்கே வேணால் வாங்கிட்டு எனக்கு டீட்டெயில் மட்டும் கொடுங்கன்றாங்க. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, என் தம்பி வந்து ஆர்வக்கோளாறில் ஒரு 7,000 ரூபா சொன்னாங்க இல்லையா, அந்த பாலிசியை எடுத்துட்டான். ஒரு வாரத்தில் காசு வருவாங்களோ அது வரவே இல்லை. இவங்க வராத பாலிசியை எப்படி வாங்கி தரேன்னு சொல்கிற கதையை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிட் வந்தது இல்லை, அந்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலையே இல்லை, அதனால கட்ட முடியல, இது ஒரு காரணமாக சொல்லி வாங்கி கொடுப்போன்றது தான் அவங்க சொல்கிற கதை. ஓகே, இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த கம்பெனிக்காரங்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ஒரு வாரம்னா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, சார் இந்த ஸ்டேஜில் இருக்குது சார், இந்த காரணத்துக்காக டிலே ஆகுது சார், ஃபீல் பண்ணாதீங்க சார், நான் ஒரு வாரத்தில் கிடைக்கும்னு சொன்னேன், இந்த காரணத்துக்காக கிடைக்கல சார். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா அவங்களே கால் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு வாரம் 10 நாள் கேப்பில் அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. கூப்பிட்டு இந்த காரணங்காக நிற்குது சார், இந்த காரணங்களாக நிற்குது சார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு நம்பிக்கை கொடுத்துனே இருப்பாங்க. இப்படி 6 மாதம் ஓடிடுச்சு என் தம்பிக்கு. ஏன்னா அவங்க கட்டியிருக்காங்கல்ல, அந்த காசு வரவே இல்லை. 6ஆவது மாதம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், அதனால தான் சார் நிற்குது, எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே தெரியல, இப்போ வேற ஒரு பாலிசி இருக்குது சார், 25,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரீமியம் கட்டணும், அது கட்டினா ஒரே வாரத்தில் உங்களுக்கு வந்து அந்த 2 லட்சம் கட்சிடும் சார், அதை வச்சு நான் பண்ணி கொடுக்குறேன் சார்ன்றான். ஏற்கனவே ஏமாத்தாச்சு ஒன்றில். இப்போ 2வது தம்பி என்ன நினைக்கிறான், சரி அதில் ஏதோ ஒரு இஷ்யூ மாட்டின்னு இருக்குது பொழுது, அதனால தான் கிடைக்கல போல இருக்குது, 25,000 தானே சொல்லி கடங்கிட வாங்கி 25,000க்கு ஒரு பாலிசி வாங்கியிருக்கான். அது ஓடி 6 மாதம் ஆயிடுச்சு. அதுலேயும் போய் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம அறிவுக்கத்தில் சொல்கிறேன் நான், ஏதோ ஒரு ஆள் அவர் வந்து தமிழ்நாடு லெவலுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு வச்சுக்காங்களேன், ஒரு கம்பெனிக்கு, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அவருக்கு வந்து ஒரு பாலிசி, ஒரு குறிப்பிட்ட பாலிசி நல்ல விற்கணும்னு இருக்கும் டார்கெட்டு. ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்களோ அவர் இவர் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த பாலிசி யார்கிட்ட எடுத்தாலும் இவங்க கம்பெனி சேல்ஸ் கூடுற மாதிரி. இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? அதுக்கு ப்ரீமியம்னு ஒரு 10,000 ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல அந்த பெரிய அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 5,000 6,000 ரூபா வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கே போயிடும். பாக்கியெல்லாம் கம்பெனியோட அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்லாம் போயிடும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து கட்டுற காசு தான் ரியலாகவே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோமே, 10,000 வந்து 5,000 ரூபா வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு டெலிகாலர் மாதிரி நிறைய பேரை செட் பண்ணிக்க வேண்டியது. யார் வேணால் ட்ரை பண்ணலாம், இதே தான் சொல்லணும், சொல்லி ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். அந்த பர்டிகுலர் பாலிசி வாங்கணும். அப்போ 5,000 ரூபாய்க்கு யாரும் என் தம்பி ஏமாந்து வாங்கலாம் பார்த்தீங்களா, அதில் வர காசு இருக்குல்ல, 5,000 ரூபா இந்த அவனுக்கு 2,000 ரூபா, ஒரு கேஸுக்கு 2,000 ரூபான்ற கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபம்ல. இதில் வந்து லீகலாக நீங்கள் அவனுக்கு போய் பிடிக்கவே முடியாது. ஏன் பிடிக்க முடியாது? போய் கட்டிங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இவரை சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது ஏதோ பேசினாருன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். சரி சார், நான் இவர் ஏமாத்தினா நானா பாலிசி போட்டேன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பாலிசி வந்து வேறு யாரோ சுரேஷ் ரமேஷோ போட்டிருப்பாங்க, இவர் போடலை. ஆனால் இந்த கம்பெனிக்கு அது ஆதாயம் வந்துருக்கு. இப்படியும் நம்மளை ஒரு ட்ராப்பில் மாட்ட வைக்கிறாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்ன, நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, 14 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதில் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தெரியுது. ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம போய் மாட்டலை முதல் முறையாக. எப்போ பார்த்தாலும் நம்ம போய் மாட்டிடுவோம், நம்ம ஒரு விக்டிம் ஆகிடும், நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் என்னது காலி ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு இப்போ 2 பாலிசி இருக்குது. ஒரு 7,000 ரூபா கொடுத்தின ஒரு பாலிசி இருக்குது, ஒரு 25,000 கட்டின பாலிசி இருக்குது. இதை வந்து அவன் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கட்ட வேண்டியிருக்கும் அந்தந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி. அப்படிலாம் கெட்டினா இந்த காசு அவனுக்கு உருப்படியாக கிடைக்கும். இவனுக்கு ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி 2 விஷயம் போய் லாக் ஆகிருக்கான். இது 2மே கடன் வாங்கி தான் கட்டியிருக்கான். அப்படின்னா என்ன, இந்த கடன்காரங்களுக்கு இவன் காசு தரணும். அப்போது நம்மளுடைய பேராசைன்னு ஒரு இது இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதை எல்லாரும் டேப் பண்ணுறாங்க, அதை அழகாக தட்டுறாங்க, ஏமாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம புச்சத்தனமாக இல்லைன்னா மாட்டிப்போம். பாருங்களா, இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறவருக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி விற்க போகிறாரு, நமக்கு வந்து அதில் சொன்ன பெனிஃபிட் அந்த கம்பெனியும் கொடுக்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சு போன விஷயம் தான். அப்போ அவன் ஏன் கிளியராக சொல்கிறான், நீங்கள் 3 வருஷம் கட்டி தான் ஆகணும்,
கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரூபாவுக்கு திரும்ப கிடைக்கும். ஏன் கிடைக்காதுன்னு ஏன் கிளியராக சொல்கிறான்? நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுனால இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பாலிசி வாங்குறோம். நம்ம துரதிருஷ்டம் நம்மளால கட்ட முடியல. அப்போ அந்த கட்டின வரைக்கும் எல்லாம் காந்தி கணக்கில் போயிடுது. சரியா? இது கம்பெனிக்காரனே வாஸ்தவமாக சொல்லிடுறான். ஆனால் வேற ஒருத்தன் சுரேஷ் ரமேஷ் ஒருத்தன் உள்ள வந்து அவன் என்ன சொல்கிறான்? அது நான் வந்து கோவிட்ன்ற பேரில் உங்களுக்கு வாங்கி தரேன், வெறும் இன்சூரன்ஸ் நம்பர் கொடுங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது பாருங்க நாட்டில். ஸோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஈஸி பைசா தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதில் பாருங்களேன், ஒரு விஷயம் உண்மை இல்லை. இதில் வந்து அவங்க எங்கேயுமே நம்மகிட்ட காசு வாங்கலை. எனக்கு கமிஷன் கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுங்கன்னு எங்கேயுமே அவங்க கேட்கவே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் அவங்ககிட்டையும் போடல. யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையும் தான் போட்டீங்க. ஆனால் அவன் சொன்ன கம்பெனியில் அவன் சொன்ன ஒரு பாலிசியை போட்டிருக்கீங்க. அப்படின்னா அந்த கம்பெனியில் எங்கே போட்டாலும் இந்த கம்பெனியோட சேல் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கு இவர் ஹெட்டாக உட்காந்துருப்பார் ஒருத்தர். அந்த ஹெட்டு கூப்பிடுறது இல்லை உங்களை. கூப்பிடுறதுலாம் யாரு? யாரோ சுரேஷ் ரமேஷன் யாரோ கூப்பிட்றாங்க. எல்லாம் டெலி ஏஜென்ட்ஸ் தான். அவங்க ரியலாகவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்கல. என்னென்ன நடக்குது பாருங்களேன் நாட்டில். இதில் எங்கள் தம்பி நேற்று எனக்கு இல்லை, எங்கள் அக்கா கிட்ட வந்து இந்த நம்பர்லாம் இருக்குல்ல கூப்பிட்றாங்களே, அந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு எங்கள் நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியுமா, நம்ம போலீஸ் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அவர். இதில் என்ன போலீஸ் கேஸ் கொடுப்பீங்க? நான் ஏமாந்துட்டேன்னு கேஸ் கொடுப்பீங்களா? ரியலாகவே ஃபினான்ஷியலாக நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க இவனாலன்னா அவன் மேலே கேஸ் கொடுக்கலாம். அவன் எங்கே உங்ககிட்ட 100 ரூபா வாங்கினா? உங்கள ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வச்சான். அதுவும் இவங்ககிட்ட எடுக்கல, வேற யார்கிட்ட எடுக்க வச்சிட்டான். அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டான். அந்த பிஸ்னஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணோம், இவருக்கு வந்து அந்த கமிஷனில் 2000 3000 கொடுக்கறத கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ராஜீவ்காந்தி வந்ததுக்கப்புறம் நம்ம கிளியராக சொல்கிறோம், போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு பக்கம் போகாதீங்க. அங்கே போனீங்கன்னு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா என்ன ஆகும்? அவன் ஒரு 5000 10000 உங்ககிட்ட வந்து மீட்டர் போடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கே தவிர இதில் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஆமாம் சார், நான் சொன்னேன் சார், அவரை பாலிசி போடுங்க சார், உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன் சார், அவ்வளோதான் சொன்னேன்னு சொல்லுவான். இதில் என்ன லீகலாக பிடிக்க முடியும்? அவரை கோர்ட்டில் போய் என்னன்னு கேஸ் கொடுப்பீங்க? என்ன பண்ண போறீங்க? இனியும் இருக்கிற காசு விரயம் ஆகும், அவ்வளோதான். இப்போ தம்பிக்கு நேற்று வார்னிங் கொடுத்தேன், தயவுசெய்து இது மாதிரிலாம் பண்ணின்னு இருக்காத. நான் தான் உனக்கு சொன்னேன், நான் ஏன் பண்ணலை. ஏன் பண்ணலை? எங்கேயோ லாக் ஆகுதுன்னு தெரியுது, அதனால் அழகாக வெளியே வந்துட்டேன். நீ ஏன் இது 2 விஷயம் போட்டான் இல்லையா? 2 விஷயமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏங்கன்னா நான் வேணான்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ என்னாச்சு? அந்த 7000 ரூபாவும் போச்சு, 25000 ரூபாவும் போச்சு. அதாவது போயிடுச்சுன்னா நான் 2-3 வருஷம் அவன் கெட்டலன்னா இப்போ இருக்கிற அவன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கும் அவன் கட்ட மாட்டான்றது தான் என்னோட புரிதல். ஸோ மக்கள்கிட்ட வீடியோ பார்க்குறவங்ககிட்ட நம்ம சொல்கிற ஒரு அவேர்னஸ் என்னென்னா, தயவு செய்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பிளான் போட்டு உங்களை அப்படியே முளகாரைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவேராக இருங்க, விஜிலாக இருங்க. இல்லாட்டி நமக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்று நான் நம்பினேன், எனக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கும் ஓஹோ இது நமக்கு நடந்திருக்காது. நீங்கள் சொல்கிற அவர் அனுபவம் எனக்கு நடந்திருக்காது. ஆனால் எனக்கு யாராவது ட்ரை பண்ணலாம் என்னை ஏமாத்துறதுக்கு. அப்போ ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதுக்காகவாது இது யூஸ் ஆகலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.